திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றோ சங்கரவடமல்ல. எனக்கு பின்னால் என் மகனோ, அவருக்கு பின்னால் அவரது மகனோ என்று வட்டத்துக்கு வர. இந்த குரல் யாருதுன்னு தமிழ்நாட்டுக்கே தெரியும். ஆனா இந்த கவுண்டரை எப்போ எதுக்கு சொன்னார்ன்றத மேட்டர். 1969 பேரறிஞர் அண்ணா இறந்ததுக்கு அப்புறம் கட்சி தலைமை யாருன்ற கேள்விக்கு பெரியாரோட வளர்ப்பு மகன் ஈவிகே சம்பத்துக்கு சில தொண்டர்கள் ஆதரவு தெரிவிச்சப்போ கருணாநிதி தன்னை கட்சியில முன்னிலைப்படுத்த சொன்ன பதில் வேடிக்கையா இல்ல. கருணாநிதி கட்சியை தன்னோட குடும்ப சொத்தை ஆக்கிக்கிட்டது ஏதோ இன்னைக்கு நேற்று ஆரம்பிச்சது இல்ல. 50 வருஷத்துக்கு முன்னாடி அண்ணா உயிரோடு இருந்தப்பவே அவருக்கு தெரியாம போடப்பட்ட மாஸ்டர் பிளான். முதலமைச்சர் பதவிக்காக அண்ணா மாநிலங்களவை பதவியை ரிசைன் பண்ண அந்த இடத்த பக்காவா ஸ்கெட்ச் போட்டு தன்னோட மருமகன் முரசொலிமாறனுக்கு வாங்கி கொடுத்தாரு கருணாநிதி. அன்னைக்கு நடக்கிறத சுதாரிக்க தெரியாம நின்ன சராசரி திமுக தொண்டன் இன்னைக்கு வரைக்கும் ஒரே குடும்பத்தோட லாபத்துக்கு வேலை செய்யும் கூலிக்காரனா நிக்கிறான். அப்போ கொள்கை குடும்பம் தான் சார் இங்க மிஞ்சி நிக்கிற கொள்கையே. ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அண்ணன் எப்ப கிளம்புவான் திண்ணை எப்ப காலி ஆகணும். அது மாதிரிதான் அண்ணா இறந்த 12வது நாள் கருணாநிதி முதல்வர் பதவியை பிடிச்சிட்டாரு. ஆனா அதே சமயம் தமிழக மக்கள் திமுகல வேறொரு தலைவனை அடையாளம் கண்டுகிட்டு இருந்தாங்க. அவர் திரையில தோன்றினாலே ஆரவாரம் தான். அவர் திரையில சொன்ன நல்ல நல்ல கருத்துக்கள் எல்லாமே மக்கள் வேதவாக்கா கடைப்பிடிச்சாங்க. திமுகவில் கருணாநிதியை விட எம்ஜிஆருக்கு அதிக ஆதரவு அன்னைக்கு மக்கள் கிட்ட இருந்துச்சு. திமுகவை உருவாக்கிய 50 தலைவர்கள்ல ஒருத்தரா கூட இல்லாத கருணாநிதி கட்சியோட தலைமைக்கு வர ஒரே காரணம் எம்ஜிஆரோட ஆதரவு அவருக்கு இருந்தது தான். இவ்வளவு ஆதரவும் செல்வாக்கும் தனக்கு இருந்தாலும் எம்ஜிஆர் தோழமைக்கு விசுவாசமா கருணாநிதிக்கு பக்கபலமா நின்னாரு. ஆனா எம்ஜிஆருக்கு மக்கள் கிட்ட இருந்த அபிமானமும் வளர்ச்சியும் கருணாநிதியின் கண்ணை உறுத்த ஆரம்பிச்சிச்சு. கருணாநிதியின் முதல் துரோகம் இங்கேதான் ஆரம்பிச்சிச்சு. எம்ஜிஆருக்கு இருக்கிற மக்கள் ஆதரவுக்கு செக் வைக்கிறதுக்கு திட்டம் தீட்டினார். இதுக்காக அவர் பயன்படுத்திய ஆயுதம் தான் தன்னோட மூத்த மகன் மூகா முத்து. சினிமாவில் தன்னோட மகனை எம்ஜிஆருக்கு ஆப்பனண்ட் ஆக்குன்றதுக்காக சொந்தமா சினிமா ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சு பிள்ளையோ பிள்ளைன்ற படத்தை எடுத்தாரு கருணாநிதி. டான்ஸ், ஃபைட்டு, நட, உட, ஆக்டிங் எல்லாத்தையுமே எம்ஜிஆர் மாதிரி பண்ண வச்சாரு. படம் ரிலீஸ் ஆச்சு. மக்களும் கூட்டம் கூட்டமா போனாங்க எம்ஜிஆர் நடிச்ச அண்ணன் விட்ட கை படத்துக்கு. எம்ஜிஆருக்கு டூப் வேணா போடலாம், ஆனா டூப் எல்லாம் எம்ஜிஆர் ஆக முடியுமா? மொத்தத்துல எம்ஜிஆருக்கு செக் வைக்கிறதா நினைச்சு கருணாநிதி தன் பையனை வச்சு போட்ட பிளான் மெகா ஃபிளாப். அதே காலகட்டத்துல முதலமைச்சரா இருந்த கருணாநிதி செஞ்ச ஊழல் ஒண்ணு வெளிச்சத்துக்கு வந்துச்சு. சர்க்காரியா கமிஷன் கருணாநிதிய விஞ்ஞான ஊழல்வாதின்னு வஞ்ச புகழ்ச்சி செஞ்ச நேரம் மகன் பிள்ளையோ பிள்ளை அப்பனோ கொள்ளையோ கொள்ளைன்னு ஊர் மக்கள் கருணாநிதியை வச்சு காமெடி பண்ணாங்க. பட்டத்து இளவரசர் மூகா முத்து மேல கட்டின பெட்டு காலி ஆயிடுச்சுன்றத உணர்ந்தாரு கருணாநிதி. ஆனா திருந்தல. அடுத்த குதிரை மேல பெட்டு கட்டினாரு. இம்முறை இளைய மகன் ஸ்டாலின். பத்தி கூட தான் உங்க அப்பா நிறைய சொன்னாங்க. என்ன உதவாக்கற தண்டசோறு சோம்பேறினா? எம்ஜிஆர் கட்சியில இருந்து நீக்கிட்டு கட்சியை தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்த கருணாநிதி எத்தனையோ இளைஞர்கள் தீவிரமா கட்சிக்கு உழைச்சவங்க இருந்தாலும் கொஞ்ச காலத்திலேயே ஸ்டாலினை இளைஞர் அணி செயலாளர் ஆக்கினாரு. மூகா முத்து விஷயத்துல அவசரம் காட்டி மண்ண கவுன கருணாநிதி ஸ்டாலின் விஷயத்துல பிளானை இன்னும் கேர்ஃபுல்லா போடணும்னு முடிவு பண்ணாரு. கட்சிக்கு உழைச்சவங்க கையில இருந்து அதிகாரத்தை கொஞ்சம் கொஞ்சமா பிடுங்கி ஸ்டாலின் கையில கொடுத்துட்டு வந்தாரு. இதே டைம்ல கருணாநிதிக்கு நிகரான பேச்சாளரா வைகோ உருவாகிட்டு இருந்தாரு. பழைய ஆளுகளை கேட்டா இப்பவும் சொல்லுவாங்க, திமுக மாநாட்டுல வைகோ பேச்ச மட்டும் கேட்டுட்டு கருணாநிதி பேச ஆரம்பிக்கும் முன்னாடியே மக்கள் கிளம்பி போன நாட்களும் உண்டுன்னு. துண்டு சீட்டு தேவையில்லை, உளராம கம்பீரமாகவும் பேசக்கூடிய பேச்சாற்றல் என ஸ்டாலினோட பல தகுதிகள் வைகோ கிட்ட இருந்துச்சு. கருணாநிதிக்கு பின் வைகோ தாங்கன்ற பேச்சு கருணாநிதி காதை மறுபடியும் உறுத்த ஆரம்பிச்சிச்சு. துரோகம் 2.0க்கு தயாரானாரு கருணாநிதி. 1990ஆம் ஆண்டு திருச்சியில நடந்த திமுக மாநாட்டுல தமிழீழ போராளிகளுக்கு ஆதரவாக பேசினாரு வைகோ. ஈழத்தமிழர்களுக்கு சாதகமாக பேசியதை காரணம் காட்டி வைகோவை கட்சியிலிருந்து தற்காலிகமாக நீக்கினாரு த சோ கால் தமிழின தலைவர் கருணாநிதி. ஆனாலும் கட்சிக்குள்ள வைகோட மாஸ் கூடிக்கிட்டே போனத கருணாநிதியால கட்டுப்படுத்த முடியல. சுதாரிச்ச கருணாநிதி நேர்ல மோத முடியாம முதுகுல குத்த முடிவு பண்ணாரு. விடுதலை புலிகளோட சேர்ந்து தன்னை கொல்ல சதித்திட்டம் போட்டதா சொல்லி வைகோவை கட்சியில இருந்து நிரந்தரமா நீக்கினாரு. வைகோ கட்சியை விட்டு வெளியே போகும்போது திமுக இருந்த 22 மாவட்ட செயலாளர்கள்ல 12 பேர் கருணாநிதி வேணான்னு வைகோ பின்னாடியே போனாங்க. இதுதான் அன்னையோட பிரேக்கிங் நியூஸ். திமுக இருந்து வைகோவை ஒழிச்சு கட்டுனதும் ஸ்டாலினோட வளர்ச்சிக்கு இருந்த முக்கியமான தடங்கள் நீங்கிச்சு. 1996 சென்னை மாநகர மேயர், 2006
திமுக துணை பொதுச் செயலாளர், 2008 பொருளாளர், 2009 தமிழக வரலாறுல இதுவரை இல்லாத வகையில மூத்த தலைவர் அன்பழகன் இருந்தும் ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் என்ற ஒரு புது தங்க நாற்காலிய உருவாக்கினார் கருணாநிதி. ஸ்டாலினுக்கு போட்ட பிளான் சக்சஸ் ஆனதும் இதர வாரிசுகளை கட்சிக்குள்ளேயும் ஆட்சிக்குள்ளேயும் கொண்டு வந்து அழகு பார்க்க ஆரம்பிச்சாரு கருணாநிதி. ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் பதவி, இதனால மூத்த மகன் அழகிரி வாடக்கூடாதுன்னு காங்கிரஸ் கிட்ட கேட்டு சென்ட்ரல் மினிஸ்டர் பதவி, துணைவியாரின் மகள் கனிமொழியை விட்டு வைக்க கூடாதுன்னு அவங்களுக்கு ஒரு எம்பி பதவி. ஹிந்தி போராட்டத்துல பேர் வாங்கின கருணாநிதி அக்கா பையன் தயாநிதி மாறனுக்கு ஹிந்தி தெரியும்னு இன்னொரு சென்ட்ரல் மினிஸ்டர் பதவியை வாங்கி கொடுத்தாரு. இப்படி ஆளுக்கு ஒரு மினிஸ்டர் பதவியை வாங்கி கொடுத்து வீட்டுல இருக்க பிள்ளைங்களுக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்த கதையாக்கினாரு கருணாநிதி. இதே நேரத்துல கருணாநிதிக்கு அப்புறம் திமுக தலைவர் யாருன்ற கேள்வியில அழகிரிக்கும் ஸ்டாலினுக்கும் ஓப்பனா போர் வெடிச்சத மக்கள் இன்னும் ஞாபகம் வச்சிருப்பாங்க. அப்பாவோட நாற்காலி யாருக்குன்ற அண்ணன் தம்பி பிரச்சனையில பல அப்பாவி உயிர் பறிபோச்சு. கட்சியில ஒரு முக்கிய தலைவரா இருந்த தாக்கரட்டினன் காலையில வாக்கிங் போகும்போது கொடூரமா கொல்லப்பட்டார்.